இன்றைக்கி கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க வசனம் என்னாகமும் 12:1. எத்தோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்ல பார்ப்போம். மோசே திருமணம் செய்த பெண் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த வெளிநாட்டு பெண். இந்த பெண் இஸ்ரவேலராக இல்லாததுனால மோசே முறை தவறி இந்த வெளிநாட்டு பெண்ணை திருமணம் செய்தது போல அவனோட சகோதரனாகிய ஆரோனும் சகோதரியாக மிரியாமும் குறை பேசுகிறாங்க. இவங்களுக்கு உண்மையிலேயே பொறாமை எங்கன்னா தேவன் மோசே கூட நெருக்கமாக இருக்கிறதுலையும் இஸ்ரவேலர்கள் மோசேவை தலைவனாக பார்க்குறதுலையும் அதில் தான் இருக்குது. அதனால் நேராக குறை சொல்லாமல் இந்த வெளிநாட்டு பெண்ணை வச்சு மோசேவை குறை பேசுகிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தேவன் இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த பொறாமை. மோசேவை உயரத்தில் தேவன் வச்சிருக்கிறத இவங்களால ஏற்றுக்கவே முடியாமல் குறை பேசுகிறாங்க. ஆனால் தேவன் எல்லாருக்குமே சொந்தம். பூமியில் உள்ள எல்லா ஜீவஜந்துகளையும் மிருகங்களையும் மனுஷர்களையும் மரஞ்செடிகளையும் படைத்தவர் அவர் தான். அதனால் தேவன் தெரிந்து கொண்டவர்களை குறைவாக பேசக்கூடாது. தேவன் தெரிந்து கொண்ட மனிதர்களை குறையாக பேசும்போது நம்ம தண்டனைக்கு ஆளாவோம். ஆமேன்.